Hello guys, welcome back to my channel. நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் மஹதி அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோஸை வந்துட்டு எப்படி எடிட் பண்றது, அதாவது நம்ம யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை ரொம்ப ஈஸியா, அதுவும் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆப் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நானுமே வந்துட்டு எடிட் பண்ணுறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கொடுத்தா நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு சைட்டில் இங்கே போடுறேன், எந்த மாதிரி எடிட் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபோன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது இல்லையா, அதுவும் கேமரா சிம்பிள் போட்டு இருக்கு இல்லையா, வீடியோ கேமரா எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஐகான் போட்டு இல்லையா, ஸோ அந்த ஆப் தான் வீடியோ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஆப் லே அவுட் இப்படி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு டிராஃப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எடிட் பண்ணுற வீடியோஸு. ஸோ வந்துட்டு நம்ம வீடியோவை இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய காட்டுது, வீடியோ காட்டுது, ஃபோட்டோ காட்டுது அண்ட் ஆல் அந்த மாதிரி காட்டுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு காட்டும் உங்களுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோஸ்னால் வீடியோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸ் இருக்கும், அண்ட் ஃபோட்டோ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கும், அண்ட் ஆல்னு கொடுத்திங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ வீடியோ அண்ட் ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ செக்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சு போஸ்ட் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்சைட் மை ஸ்லிங் பேக்குங்கிற ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குது. ஸோ ஃபுல் வீடியோவும் வேணுமா, இல்லைனா வந்துட்டு நடுவில் க்ராப் பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே நம்ம எப்படி வேணுமோ வந்துட்டு வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸாக்ட் போர்ஷன்லேருந்து வேணும்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து 6 minutes 53 seconds வரைக்கும் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம் நம்ம வீடியோவை. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிக்கு இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு அதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எதான வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேராக வந்துட்டு இந்த ரெட் கலர் பட்டன் ஆரோ மார்க் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுற செக்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு வந்துட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு மேலே வந்துட்டு கொஸ்டின் மார்க் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மேல் பக்கம் ஆரோ மார்க் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் அப்லோட் ஆகிறது, அதாவது நம்ம எடிட் பண்ணி முடித்த வீடியோஸை எக்ஸ்போர்ட் ஆகி புதுசாக வர்றதுக்கு தான் வந்துட்டு அந்த ஐகான் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு மியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு எனக்கு இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ வந்துட்டு வேணாம், மியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க இந்த மியூட் ஐக்கானை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு மியூட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு போர்ஷனில் மட்டும்தான் வீடியோ வந்துட்டு மியூட் ஆகணும், மற்ற போர்ஷனில் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் திரும்பியும் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வால்யூம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வால்யூமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் 0ல் இருக்கும் இல்லையா, எல்லாமே 0ல் இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் சவுண்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு சவுண்டு வந்துட்டு ஓகேவா. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பேக்ரவுண்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவோட லே அவுட்டு. உங்களுக்கு வந்துட்டு இந்த இதோ இங்கே இருக்க மாதிரி யூடியூப் லே அவுட்டில் வேணுமா, இல்லை ஃபேஸ்புக் லே அவுட்டில் வேணுமா, இல்லைனா வந்துட்டு டிக்டாக்கோட லே அவுட்டில் வேணுமா, ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி லே அவுட்டில் வேணுமோ நம்ம அப்படி வச்சுக்கலாம் நம்மளோட வீடியோஸை. இல்லை எனக்கு எந்த லே அவுட்லையுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ ஃப்ரேம் அப்படிங்கிறதுல வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அது நம்மளோட விஷ் தான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு கலர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். இப்போ நான் இதை வந்துட்டு ஜூம் இன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிரே கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் ஜூம் இன் ரேஷியோ வந்துட்டு இதில் இருக்குது, ஓகே ஃபைன். இப்போ நான் வந்துட்டு யூடியூப் இதுலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜூம் இன் கொடுக்குறேன், ஜூம் இன் ஓகே. ஸோ தெரிஞ்சுக்கோங்க இது வந்துட்டு கொடுத்துட்டு
இப்போ நான் ஜூம் இன் பண்ணுறேன் அப்படின்னு இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஆக மாட்டேங்குது. பட் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நீங்கள் இப்படி 2 சைடு வந்துட்டு பிஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும், சின்னதாகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் நீங்கள் எப்படி வேணும்னாலும் அதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அதுதான் இந்த கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு வந்துட்டு கலர்ஸ் ஏதாவது என்னோட ஃபோட்டோவே வேணும், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்துட்டு சீனரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு பிளர்டாக வேணுமா இல்லை வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே எக்ஸாக்டாக கிளியராக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வேணும்னா கிளிக் பண்ணி அதையும் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூம் திரும்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய வீடியோஸ்க்கு வந்துட்டு நான் மியூசிக் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மியூசிக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அண்ட் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ சவுண்ட்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ அதுதான் அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு லாஃபிங் எஃபெக்ட் கொடுக்கணும், ஏதாவது ஃபன்னியாக இருக்கு என்னோட வீடியோ அந்த மாதிரி எதான அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு நிறைய வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தேவையான மாதிரி அவங்க வந்துட்டு எஃபெக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு அப்ளாஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு கிளாப்பிங்காக ஸோ வந்துட்டு அப்ளாட் வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கிளாப்பிங் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். நீங்கள் எது வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோஸில் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ யூஸிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்கிறதுனால இப்போ நான் வந்துட்டு அதை குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா வால்யூமை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை வந்துட்டு கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு 65க்கு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ என்னோடய வீடியோவும் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் ப்ளே ஆகும். இப்போ நான் வந்துட்டு 2 அட் அ டைம் பண்ணுறதுனால ஃபோன் கொஞ்சம் இதுவாகுது. ஸோ அதனால் அப்படி ஆகுது. ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் அ டைம் வந்துட்டு வீடியோவும் ப்ளே ஆகும் அண்ட் உங்களோட சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவீங்க அண்ட் சவுண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்துட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களால் மியூசிக்கை வந்துட்டு ஆட் பண்ண முடியல, என்னால் வந்துட்டு ஒரு வீடியோவிலேருந்து தான் என்னோட வீடியோவுக்கு நான் வந்துட்டு சவுண்ட் கொடுக்க முடியும், மியூசிக் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் பட்டனை கிளிக் பண்ணி வேறு ஏதான வீடியோஸில் இருக்கிற இதுவை மட்டும் ஆடியோவை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களோட வீடியோவுக்கு கீழே கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ்க்கு நீங்களே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை ரெட் கலர் பட்டனே திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிடும். அண்ட் வந்துட்டு டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ வாய்ஸ் 1 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரும், ரெக்கார்ட் பண்ணுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோஸ்க்கு வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு நான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், கலராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சும்மா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஸோ வந்துட்டு அதை நீங்களே வந்துட்டு ஃபாண்ட்ஸ் கூட வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலியோ, அமெட்டிஸ்டிக், கேவியர் ட்ரீம்ஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாறும் டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட் வந்துட்டு ஆக்சுவலி மாறும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்ட்டாக இருக்குது ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அதுக்கே நீங்கள் வந்துட்டு கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ பிளாக் கொடுக்குறீங்க அப்படின்னா பிளாக் கலரில் மாறும். ஸோ டெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் மாறும் இல்லையா? ஸோ இப்போ வந்துட்டு லேபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ லேபிளுங்கிறது பார்த்திங்கன்னா அதோட அவுட்லைன் ஆக்சுவலி லேபிளுங்கிறது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சைடில் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி வர்றது தான் லேபிள். ஸோ அதை கூட நீங்கள் எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்டர். ஸோ பார்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, ஃபாண்ட்டுக்கு உண்டான பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். இப்போ நீங்கள் வந்துட்டு கிரே கொடுக்குறீங்க அப்படின்னா கிரேவாக மாறும். அண்ட் பிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிங்காக வந்துட்டு மாறும். அண்ட் அதோட வித் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்கராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், வித்தை ஹை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம் வித்தை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ ஷேடோங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லேபிள் நான் எடுத்தால் தான் தெரியும் ஆக்சுவலி. ஸோ
ஸோ ஷேடோங்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு அந்த வேர்ட்ஸுக்கு பின்னாடி வந்துட்டு பிளட்டாக சூப்பராக வரும். ஒரு மாதிரி க்ளோவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆரஞ்ச் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே தெரியுதா? இப்போ நான் கீழே இறக்கி வச்சோன்னே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த சைடு வேணுமோ நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ அது வந்துட்டு பிளட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் எதனா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் ஆட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, ஸோ அது பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளேஸ் ஆகிடும் ஸ்க்ரீனில். அண்ட் நீங்கள் எங்கே வேணுமோ அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்க்ரீனில். அது நம்மளோட விஷ் தான். ஸோ அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு இன்ட்ரு கொடுத்துட்டு வேறு ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா PIP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண போகிற ஆப்ஷன் தான் அது. இப்போ வந்துட்டு ஒரு சர்டன் வீடியோஸ் நான் வந்துட்டு சைடில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எதானு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இன்ட்ரோடைய வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துல வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அப்படியே கார்னரில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுதான் அந்த PIP அந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் ஆகுது. அண்ட் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா ஆனிமேட் பண்ணலாம். ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி வர மாதிரி, இல்லை ஜூம் இன் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஜூம் இன் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு அது ஜூம் இன் ஆகி வரும். இப்போ பாருங்க, ஸோ எஸ் ஜூம் இன் ஆகி வருது இல்லையா? ஸோ அதுதான். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு அதையே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினச்சிங்க, எனக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் தான் வந்துட்டு வேணும், பேலன்ஸ் ஹாஃப் வந்துட்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டெலீட் கூட பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம். ஸோ வீடியோவை வந்துட்டு ட்ரிம் பண்ணுறது ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் வீடியோவை சூஸ் பண்ணும்போது, அதுதான். ஸோ இப்போ எனக்கு இதுவுமே வேண்டாம், நான் வந்துட்டு ஒரு 4 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த போர்ஷனை வந்துட்டு கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிடில் இருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தானே வைக்கணும்னா இந்த நடுவில் இருக்குது இல்லையா, இந்த நடுவில் இருக்க கேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். ஸோ அதுதான் அது. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் மட்டும் கட் ஆகிடும் வீடியோவில், பேலன்ஸ் எல்லா போர்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வரும். அதுதான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கட் வந்துட்டு பார்த்துட்டோம். அண்ட் வேணும்னா நம்ம வந்துட்டு ஸ்ப்ளிட் கூட பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அதை முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிச் நான் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கு அந்த கிளிச் வந்துட்டு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிளிச் வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் உங்களோட வீடியோஸ்க்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். அண்ட் வந்துட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, க்ரௌன் சிம்பிள் போட்டிருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர். அது வந்துட்டு நம்ம பே பண்ணால் தான் அந்த ஃபில்டர்ஸ், ஸ்பெசிஃபிக் ஃபில்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பே பண்ண வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃபில்டர்ஸ். நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பீட், மூட், அதுக்கப்புறம் மோஷன், அதுக்கப்புறம் ரிதம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ரிமூவ் ஆல் எஃபெக்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர். உங்களோட வீடியோ வந்துட்டு சம்திங் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுக்கலாம். இல்லை நான் வந்துட்டு பிரைட்டாக வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை வந்துட்டு என்னோடய வீடியோ பிரைட்டாக இருக்கணும்னு நீங்கள் அதையே திரும்பி டேப் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பிரைட்னஸ் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே யூஸ் பண்ண முடியாது, அது பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வீடியோஸ்க்கு வந்துட்டு ஃபில்டர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ என்னோடய வீடியோவோட ஸ்பீட் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பீடுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போகும். வீடியோஸு 1.9 நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போகும். இல்லை எனக்கு வந்துட்டு ஸ்லோவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1க்கு கீழே வர்றது எல்லாமே ஸ்லோ தான். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்குது. ஸோ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது போர்ஷன் மட்டும், இந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் எனக்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூம் அவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூம் அவுட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் ஜூம் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் அதில் டைம் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ் வந்துட்டு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 6 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 செகண்ட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு ஜூம் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு வந்துட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இந்த போர்ஷன் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் வந்து கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ராப். ஸோ க்ராப்பிங் வந்துட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ வந்துட்டு டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு ஒரு போர்ஷன் வந்துட்டு டெலீட் ஆகிடும். இல்லைனா வந்துட்டு வீடியோவை க்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு க்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளர்டாக வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு வீடியோஸில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வாய்ஸை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் சேஞ்சர் இந்த இது ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு மேன் இருக்குது அண்ட் உமன், சைல்டு, மான்ஸ்டர் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் உங்களோட வீடியோஸ்க்கு. அண்ட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நான் வந்துட்டு இன்னொரு காப்பி எனக்கு வேணும், வேறு ஒரு இடத்துல நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காப்பி பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி அதே வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டாக வந்துட்டு அதே மாதிரி வரும். அதை நீங்கள் எங்கே வேணும்னாலும் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இப்போ எடுத்து வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுட்டு அப்படின்னா ஸ்டார்டிங்க்கு போயிடும் அந்த கிளிப்பிங் மட்டும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். இதுக்கு பதில் நான் வேறு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ். ஒரு பர்டிகுலர் போர்ஷனை இப்போ இந்த இடத்துல நான் வச்சு ஃப்ரீஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே மோஷனுமே இருக்காது வீடியோவில், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். நீங்கள் வேணும்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் ஃப்ரீஸ் வந்துட்டு இப்போ பார்த்துட்டோம். அண்ட் வேணும்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ 90 டிகிரிஸ் இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், இல்லை வந்துட்டு ஃப்ளிப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை மிரர் சைடு வேணும்னாலும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு மிரர் சைடு வந்துட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மிரர் சைடு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் இல்லை நான் வந்துட்டு வீடியோவை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வீடியோஸை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வந்துட்டு ஒரு எடிட்டிங். இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் பண்ண ஒரு இது வந்துட்டு எனக்கு பிடிக்கல, நான் திரும்பி ரீடூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி வந்துட்டு அது அந்த ட்ரிம் பண்ண போர்ஷன் திரும்பி பேக் போயிடும். ஸோ 90 டிகிரி நம்ம ஃப்ளிப் பண்ணோம் இல்லையா, அது ஒவ்வொரு இதுவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணுமோ ரீடூ ஆகிட்டே வரும் திரும்பி முன்னாடி. ஸோ அதுதான் அது. அண்ட் ஃபுல் ஃப்ரேமில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி வந்துட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கு. ஸோ இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வீடியோ சூப்பராக வந்துட்டு எடிட் பண்ணிடலாம் ஈஸியாக வந்துட்டு. அப்படி தான் கைஸ். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நான் பேசிக்கான இது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. பாய்.